மதுரை மண்டலம் மற்றும் திருநெல்வேலி மண்டல நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட இன்னைக்கு தேர்தல் பற்றிய ஆலோசனை கூட்டம். அதற்காக தான் மதுரைக்கு வந்திருக்கேன். 86 87லேருந்து நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலேயே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள், அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள். நாங்கள்லாம் ஒரு உறவினர்கள் போல தான் இருப்போம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்கே உள்ள நிர்வாகிகள் இப்போ அங்கே இருக்கு. அது மாதிரி அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார். அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர். அவரை நான் வந்து மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், நான் ஸ்வேராக வந்துடுவேங்கிறத அவர் உறுதியாக இருந்தார். ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கூட பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் கூட நான் சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட நான் நான் அடிக்கடி வந்து நாங்கள் 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்கே போனதுக்கப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பார். நட்பாக வருவோம், நட்பாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேண்ணே, உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்கள் கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனார், இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பேசியிருந்தோம். நான் வருவேன்னு நம்பினார். வந்து 21 அவர் அங்கே இருந்தப்பே நான் இதே முடிவை எடுத்து தான் அன்றைக்கே மாண்புமிகு அமித்ஷா அவர்களோடு பேசி அது முடியாமல் போனது. அப்போயும் நான் இதே முடிவை தான் சொல்லியிருந்தேன், தேர்தலில் நான் நிற்க போகிறது இல்லைன்னு. நான் இருக்கு உங்களுக்கு. இப்போ என்னை வந்துட்டு யாரும் நிற்கக்கூடாது, அழுத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சோசியல் மீடியாலேயும் ஊடகத்துலேயும் எதுவும் பரபரப்பாக செய்தி வேணும்னு தினகரன்ட்ட என்கிட்ட யாரும் அழுத்தமும் கொடுக்க முடியாது, ஏன்னா யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு போகிறப்ப அரசியலுங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை. அது இதில் தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சகுனிகள், கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் தான் ஓப்பனாக சொல்லணும், ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால் நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவெடுத்தேன். அது நான் தான் அறிவித்தேன். நான் மதுரையில் உட்காந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க, எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நான் நிற்கிறேன்னு போட்டிருந்தேன்னு நினச்சேன். நான் மாற்றிக்கிறதுல என்ன இருக்குது, அது மாற்றிக்கூட முடிவெடுத்து அது என்ன சட்டமா? இப்போ அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினாங்க. இல்லை அவர் நீங்கள் அதை உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்பீங்க, இடுக்கு கிடைக்குதான்னு. என் அண்ணன் தான் டெல்லிக்கு பல முறை போனார். பல முறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டாக அவருக்கு அழுத்தம் இருந்தால் எப்படி போயிருப்பார் தாவேக்கா? என்னங்க, அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் 1000 சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்கிறது, நான் வந்து நீங்கள் சூழ்நிலையை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லலை. அவர் டெல்லி வந்து எல்லோரும் எங்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசிட்டு தானே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறது முடிய அண்ணனை நான் பார்த்தப்ப, டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப, நான் 2-3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில் வந்த சமயங்களில் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டார். ஆமாங்க நான் போயிட்டு வந்தேன், அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்கள் ஃப்ரெண்டாச்சே அப்படிலாம் கேட்டார். இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஒய் ஹி ஹஸ் கான் தேர், ஆஸ்க் ஹிம் டு கம் டு டஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார்ன்னு சொன்னேன். அதான் நடந்துச்சு. அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சு, நான் எப்படிங்க வர முடியும், என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவில் அப்படின்னா. ஓகே, அதோட விட்டேன். அதுபடி சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அறையணும், அம்மாவுடைய கூட்டணியில் செல்வதை தவிர வேறு முடிவு நான் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல, அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் நான். தீரன் சின்னமலை
சிலைக்கு மாலை போட்டு அங்கே நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்ப வந்த அவர் பேட்டி கொடுத்ததை வச்சு பல கேள்விகள் வந்துச்சு. அப்போ நான் அப்பயே சொன்னேன், நான்லாம் மற்றவங்க எப்படியோ அப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே வாசித்தேன், ஆர்மியிலேருந்து ஆரம்பித்து சேகர்பாபு வரை. நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஸோ போக முடியாது, ஏன்னா அந்த கட்சியில் வந்துனால 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார். அது மாதிரி என்னை பற்றி அது மனசில் இருந்தால் எடுத்துருங்க, அழைச்சிருங்கன்னு சொன்னேன். நான் அந்த பேட்டியை நீங்கள் ரிவ்யூஸ் பண்ணிப்பார், நானாக இழுத்து சொன்னேன். நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன்னு சொல்லிட்டேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேறு இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்காது. ஐயப்பன் வந்து எனக்கு நல்ல நண்பருங்க. அவர் ஓபிஎஸ் கூட தான் இருக்கார். நேற்று என்னை அங்கே பார்க்க வந்தார். அவருக்கு வேறு ஏதோ வேலை இருந்ததுன்னு போயிட்டார். திரும்பவும் இன்றைக்கு பார்க்க வருவதாக சொல்லியிருக்கார். பட் அவர் வந்து அரசியல் ரீதியாக வரல. எனக்கு நல்ல நண்பர், என்கிட்ட பேசுவார். நாங்கள்லாம் 2000 நான் பாச இளைய பேரவைச் செயலாளர் இருந்தப்போ, அப்பொழுது தங்கத்தமிச்சன் மாணவன் மதுரை புறநகர் மாவட்ட மாணவர் செய்தாராக அவரை நியமனம் செய்தார்கள் அம்மா. அப்போலேருந்து எனக்கு நல்ல நண்பர் அவர். என்ன நட்பு ரீதியாக அவர் ஏடிவிக்கிலேருந்து போய் பார்ப்பார், நிறைய முறை பார்ப்பார். ஏன் எங்கள் உசிலம்பட்டியில் எங்கள் அமமுக தொகுதி கூட்டம் நடந்தப்போ கூட எங்களோட வந்து கலந்துக்கிட்டார். இதை கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க திருப்பியும் ஓரளவு முன்னாயிட்டீங்க, அதெல்லாம் அவரை திருப்பி உங்க கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அங்க இருந்து? நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசியிருந்தப்ப சொன்னாங்க. நான் இல்லைங்க, அது சரி வராது எனக்கு, நான் நாங்கள் சாதாரண பேசிடுவோம், அவரை வாங்கன்னு நான் அழுத்தம். ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க, அவர்கிட்ட நம்ம மரியாதையாக பழகிறவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கன்னு நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டாங்கங்கிறத தகவலை சொன்னேன். அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணது நான் விட்டுட்டேன். அவ்வளோ அது மாதிரி நான் வரணும். அவரை வந்து தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன் எப்பயுமே. நம்மளோட சீனியராக நம்ம கூட 30 வருஷம் பழகிறவங்க, அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவர். அதனால் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவர் வந்து நான் திரும்பவும் இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தார். அது எப்படி, அவர் தானே முடிவு எடுக்கணும். நீங்கள் போய் வாங்கன்னு கூப்பிடுறது, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அது தகவலை சொன்னேன்னு சொன்னால டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க, முக்கியமான தலைவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன் செங்கோட்டை உங்கள் ஃப்ரெண்டு தானே, அவர் ஏன் போய் தாவைக்காக போனாங்க, திருப்பி கூப்பிடுங்க, நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த தகவலையே நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அதனால தான் டெல்லிக்கு போனதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து நான் இல்லைங்க, நான் இன்னும் வரேன், நான் இங்கே வந்துட்டாங்க, இன்னும் வரல அப்படின்னேன். நானே ஓபிஎஸ் எனக்கு நெருங்கிய நண்பர் தான், அதுக்காக சொல்லலாம். இப்போ செங்கோட்டை என்ன எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஒரு மூத்த நிர்வாகிகிட்டலாம் போய் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல், அது நம்ம சொல்கிறதா அதுக்கு தானே சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குவாங்க. வைத்தியலிங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப தொடர்பில் தான் இருப்பார். அவர் நான் வந்து இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நினச்சாரு. நான் போக மாட்டேன். யாருக்கு? இல்லை, அவர் நான் போக மாட்டேன்னு நம்பினார் அவர். பட் என்னால் திமுகவோடலாம் போக முடியாது. ப்ளீஸ் தப்பாக எடுக்காதீங்க.